வெல்கம் டு டெக் கேஸ். நாம் இன்னைக்கு பவர் அடாப்டரோட உள்ள ஒரு எலக்ட்ரிக் தராசு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிச்சன் ஸ்கேல் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் 300 450 ரேஞ்சில் கிடைக்குது. அதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போடுறேன். தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் தராசில் 1 கிராம்லேருந்து 10 கிலோ வரைக்கும் பொருட்களை எடை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அமேசான் பேக்கேஜை பிரிச்சிடலாம். நம்ம கிச்சன் ஸ்கேலோட பாக்ஸ் வந்துருச்சு. விலை சீப்பாக இருக்க எலக்ட்ரிக் தராசில் பவர் அடாப்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த மாடல் மட்டும்தான் கிடைக்குது. இதே மாடலில் ஒரு எலக்ட்ரிக் தராசு நம்மகிட்ட 2 வருஷம் ஹெவி ஒர்க் பார்த்துருக்கு. இந்த எலக்ட்ரிக் தராசுக்கான பவர் அடாப்டர் வெளியே கிடைக்கிறது கஷ்டம். அதுக்காகவே இந்த எலக்ட்ரிக் தராசோட சேர்த்து பவர் அடாப்டரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த கிச்சன் ஸ்கேல் பாக்ஸோட பவர் அடாப்டர் வரது கிடையாது. செல்லர் இதை ரெண்டையும் சேர்த்து காம்போவாக சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் தராசை எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத பாக்ஸ் மேலேயே கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஸ்கேலுக்கு தேவைப்படுற பவர் அப்படின்னு சொல்லிட்டு 9 வோல்ட்டை பாக்ஸ் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு செல்லர் டேப் கூட அவங்க ஒட்டி வைக்கல. அநேகமாக செல்லர் பவர் அடாப்டர் உள்ளே வைக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வருது பவர் அடாப்டர். பாக்ஸில் கிச்சன் ஸ்கேலுக்கு 9 வோல்ட் தேவைன்னு போட்டிருந்தாங்க. இந்த பவர் அடாப்டரில் 4 வோல்ட்லேருந்து 11 வோல்ட் வரைக்கும் பவர் சப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி மல்டிபிள் வோல்ட் சப்போர்ட் பண்ணுற பவர் அடாப்டரை இப்போ தான் பார்க்குறேன். அடுத்து AA பேட்டரி 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக் தராசு வருது. எலக்ட்ரிக் தராசுக்கு கீழே மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் தராசை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 பட்டன் கொடுத்துருக்காங்க. பெரிய டிஸ்பிளேவும் இருக்குது. ஸ்கேல் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது கிராம் மாற்றுறதுக்கு, மூணாவது ஸ்கேலை டேர் பண்ணுறதுக்கு, அதுக்கு மேலே பீஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, 5வது லைட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. கிச்சன் ஸ்கேலோட பாக்ஸில் 9 வோல்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அந்த அடாப்டரில் 4 வோல்ட்லேருந்து 11 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் இருந்துச்சு. கிச்சன் ஸ்கேலில் தேவையான பவர் அளவு பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்லேருந்து 6 வோல்ட். ஆனாலும் நம்ம பவர் அடாப்டர் 4லேருந்து 11 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கனால கண்டிப்பாக அதில் 3லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற அந்த கிச்சன் ஸ்கேலை ஈஸியாக எடுத்துரும். உள்ள பேட்டரியை போட்டு எலக்ட்ரிக் தராசை செக் பண்ணிடலாம். பேட்டரி உள்ளே போட்டோன்னே ஆன் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டாக கிராமில் இருக்குது. பேட்டரியோட பவரை லைட் அதிகமாக எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவை கிச்சன் ஸ்கேலை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும் போதும் டிஃபால்ட்டாக லைட் ஆனில் தான் வரும். ஒவ்வொரு தடவையும் இங்கே தனித்தனியாக லைட் ஆஃப் பண்ண வேண்டியிருக்கும். இந்த எலக்ட்ரிக் தராசில் கிராம், பவுண்ட், கிலோகிராமில் எடை பார்த்துக்கலாம். அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மோட் பட்டன் யூஸ் ஆகுது. அடுத்து இருக்கிறது டேர் பட்டன்.
எடை கணக்குகளை வந்து நார்மல் பண்ணுறதுக்காக அந்த டேர் பட்டன் யூஸ் ஆகுது. ஒரு பாத்திரத்தை வச்சு எடை பார்க்கும்போது பாத்திரத்தோட எடையை டேர் பண்ணிட்டோம்னா பொருளோட எடை மட்டும் வரும். ஸோ அது எக்ஸாம்பிளை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். விலை குறைவாக ஏதாவது நார்மல் யூஸுக்கு நம்மளுக்கு அடிக்கடி தேவை இருந்துச்சுன்னா இந்த கிச்சன் ஸ்கேலை வாங்கலாம். பவர் அடாப்டரோட வாங்கினா கரண்ட்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் பேட்டரி மட்டும் வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சீப் ரேட்டில் அந்த கிச்சன் ஸ்கேல் கிடைக்கும். பவர் அடாப்டர்லேயும் இது நல்லாவே ஒர்க் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.